சுண்டக்காய் காரக்குழம்பு. சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு முறை சொல்கிறேன். சுண்டக்காவும் முழு சுண்டக்காய், இது பச்சை சுண்டக்காய். இதை என்ன பண்ணிடணும், நசுக்கி இந்தமாரி உடச்சி எடுத்து வச்சுக்கணும். அலசி, இது வெங்காயம், இது தக்காளி, இது பூண்டு தேவையான அளவு, புளி தேவையான அளவு சின்ன இது மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு. இது வடகம், சின்ன வெங்காயத்தில் வடகம் செஞ்சு வச்சுருக்கோம். வடகம் போட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் என்ன பண்ணிடணும், வடகம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சதுனால வேணும்னு சொன்னால் கூட நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுவோம். வேணும்னா சூப்பராக இருக்கும். வடகம் வாசனையாக இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா செஞ்சிருக்குது. இந்த வடகத்தை எப்படி செஞ்சிடணும், வடகம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும். அதுமாரி போட்டு இதை வெங்காயத்தை போட்டு வதக்கும். வடகம் தேவைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது நல்லா பொண்ணு வரவெல்லாம் வறுத்துக்கணும். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இருக்குதுல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினா அந்த மிளகா வெடிப்புலாம் போயிடும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா சுண்டி வரணும். இந்த எண்ணெய் மேலுக்கு வரும். நல்லெண்ணெய் வயிற்றுக்கு புண்ணும் ஆற்றும். நல்ல அது சுண்டி வந்த பிறகு அப்படியே இறக்கி வச்சுக்க வேண்டியது. நல்லா கொதி வரணும். கொதி நல்லா சுண்டி வரும். சுண்டி வரும்போது இறக்கணும். காரக்குழம்பு ரெடி. சுண்டக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 2 நாள் 3 நாள் நான் கூட வச்சு சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும்.